ஃபெஸ்டிவ் சீசன் வரும்போது புது ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் பண்ணலாம், அதுவும் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் இல்லைன்னா ஃபோல்டபிள் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 வாங்கறதுக்கான 10 சாலிட் ரீசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி லைவ். போனை நீங்க ஓப்பனே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் சைட் பட்டனை லாக் பிரஸ் பண்ணீங்கன்னா கூகுள் ஜெமினி லைவ் ஆக்டிவ் ஆயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் கேள்வி எல்லாம் ரியல் டைம்ல அதை ஆன்சர் பண்ணும். ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கிராஸ் ஆப் இன்டகிரேஷன் இருக்கு. அதாவது மேனுவலா நீங்களே ஒவ்வொரு ஆப்பா ஓபன் பண்ணி சர்ச் பண்ண தேவையில்ல, அதுவே உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். இங்க பாருங்க. Hey Gemini, find 3 nearby vegetarian friendly South Indian restaurants within 5 km. Show ratings and phone numbers also. Now create a calendar event, dinner at Idli Vada Sambar tomorrow 7 p.m. ஸோ இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா 2 ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கூகுள் மேப், அதுக்கப்புறம் கேலண்டர் ஓப்பன் பண்ணி அதுவே சேவ் பண்ணி வச்சிருச்சு. ஸோ ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி குயிக்காக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ரெண்டாவது சாம்சங் அப்படின்னு சொன்னாவே கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர்ஸ் தான். கூகுளுடைய சர்க்கிள் டு சர்ச்ல ஆரம்பிச்சு ஜெனரேட்டிவ் எடிட், அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் டு இமேஜ் எல்லாமே இருந்தாலுமே என்னுடைய ஃபேவரட் ஆப்ஜெக்ட் இரேசர் தான். தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இமேஜ்ல இருந்ததுன்னா ஜஸ்ட் டேப் பண்ணி இரேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பெஸ்டா இரேஸ் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாத்துக்கு மேல இந்த ஏஐ ப்ராசஸிங் எல்லாமே உங்களுக்கு டிவைஸ்லேயே, அதாவது லோக்கல்லே ப்ராசஸ் பண்றதுனால ரொம்பவே குவிக்கா இருக்கும். அதே சமயத்துல டேட்டா பிரைவசியும் இங்க மெயின்டைன் பண்ணுது. மூணாவது டிசைன், காம்பாக்டா இருந்தாலும் ஒரு பிரீமியம் கிளாசி லுக்கோட வருது. அன்ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்லிம்மாவும், ஃபோல்ட் பண்ணும்போது வந்து காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டர், இன்னும் சொல்ல போனா ஒரு பாக்கெட்டபிள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கிளாஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, டியூரபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. நாலாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் விண்டோ. ஃபிளெக்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லும் போது வேற எதுவும் இல்லைங்க, கவர் ஸ்கிரீன். இந்த வாட்டி பிக் கவர் ஸ்கிரீனோட வருது. 4.1 இன்ச்சஸ்க்கு பிரைட்டாவும் கொண்டு வந்திருக்காங்க. 2600 nits. அதோட ஃபங்க்ஷனலாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க ஸ்மார்ட் போனை ஓப்பன் பண்ணாமலே வந்து கவர் ஸ்கிரீன்லேயே வந்து வாட்ஸ்அப், வேற ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், மூவிஸ் வாட்ச் பண்ற அளவுக்கு ஃபங்க்ஷனலா இருக்கு. அஞ்சாவது பிக் மெயின் டிஸ்பிளே. ஏன்னா நீங்க அன்ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நார்மல் ஸ்மார்ட் போனை விட ஒரு பிக்கர் டிஸ்பிளே. 6.9 இன்ச்சஸ் டைனமிக் AMOLED 2x பேனலோட வருது. HDR10 சப்போர்ட் இருக்கு. இதுவுமே பிரைட்டா கொடுத்துருக்காங்க. 2600 nits. இதுல நீங்க மூவிஸ் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட கலர்ஸ் கான்ட்ராஸ்டுமே நல்லா இருக்கு. ஆறாவது கேமரா. சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 வந்து இந்த வாட்டி கேமரா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் இருக்கு. இந்த 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் ரியர்லியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்க செல்ஃபியாவும் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹை ரெசல்யூஷன் செல்ஃபிஸ் இதுல நீங்க கிளிக் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, ஏழாவதா ஃபிளெக்ஸ் மோட். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனை வந்து ஒரு கேம் கார்டர் மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ட்ரைபாட், எந்த ஆக்சசரிஸும் இல்லாம வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். எட்டாவது யூசர் இன்டர்ஃபேஸ். சாம்சங் One UI 8 ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. எந்த ப்ளோட்வேருமே இல்லை. மல்டி டாஸ்கிங்லாம் ஈஸியா நீங்க பண்ண முடியும். அதோட சாம்சங் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் பெஸ்ட் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல் அப்டேட்ஸ் இருக்கு. 9th ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ் சப்போர்ட். ஏன்னா இது வரைக்கும் சாம்சங் உடைய Z Flip லைன் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ் சப்போர்ட் இவங்க கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் Z Flip 7ல தான் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போ டிவிலையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பிசி மாதிரி பிக் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணலாம். எஸ், நீங்க கீபோர்ட், மவுஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th ரீசன், லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், செக்யூரிட்டி. எஸ், சாம்சங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்ஹான்ஸ்டு நாக்ஸ் செக்யூரிட்டி இதுல கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் மேல்வேர் ப்ரொடெக்ஷன் இருக்கு, செக்யூர் ஃபோல்டர் இருக்கு, ஹார்ட்வேர் பேஸ்ட் என்கிரிப்ஷனும் இதுல அவைலபிளா இருக்கு. டேட்டா பிரைவசி பத்தி எந்த டென்ஷனுமே இல்லை. ஸோ சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 தான் 2025ல ஒரு யூனிக் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அன்ஃபோல்ட் பண்ணும்போது வந்து ஒரு பிக் டிஸ்பிளே ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே சமயத்துல ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு காம்பாக்ட் பாக்கெட்டபிள் ஃபார்ம் ஃபேக்டரோட வந்து பார்க்கறதுக்கு கிளாஸியாவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி உங்க ஒப்பீனியன் தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.